Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Philips அப்படிங்கற இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ரூட்டினாவே கமெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ இன்ஜினியரிங் ஜாப் இருந்தா ஷேர் பண்ணுங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே இது பார்த்தா ஸ்பெஷலா இந்த Philips அப்படிங்கற இந்த கம்பெனில இருந்து ஒரு சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் ரிமோட் ஜாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா Philips அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி வந்து கிடையாது. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடில் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைச்சி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இன்டர்வியூக்கு வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு ரிமோட், ஒரு வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த டெலிகிராம் குரூப்பில் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், ஒரு சில ஆப்ஸை யூஸ் பண்ணி வந்து இப்படி வந்து இன்கம் வந்து எடுக்கிறது, ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த குரூப்பில் நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு டெடிக்கேட்டடாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா Philips அப்படிங்கிற இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி எந்த மாதிரியான கம்பெனின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு காமர்ஸ் சைட்டு. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடியது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்னாப்டீல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, மீஷோ, இந்த மாதிரி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய பழைய கம்பெனி தான் சொல்ல முடியும். இது வந்து ஒரு Philips அப்படிங்கிற இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனியில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாகவும் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் Philips அப்படிங்கிற ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். இந்த கம்பெனியில் என்ன ஒரு ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சப்போர்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த ஜாப்புக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ வந்து அப்படியே பாதியிலே பார்த்துட்டு டக்குன்னு லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒரு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணால் எப்படி வந்து கரெக்டாக உள்ளே போக முடியும், எப்படி வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி அப்ளை பண்ணாங்கன்னா வேலை கிடைக்காது. ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சர் உங்களோட அப்ளிகேஷனை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சர் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரிமோட் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த ரோல் தான். இந்த ஜாப்பு கிட்டத்தட்ட போஸ்ட் பண்ணி 12 டேஸ்க்கு மேலே வந்து ஆயிடுச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ்க்குலாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி நீங்கள் இன்ஜினியரிங் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஜாப்போடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் தான். இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இதுக்கான டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட நேச்சுரல் ஒர்க் என்ன இருக்கும், எப்படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரைன் சப்போர்ட், சர்வீஸ், திங்கிங் அண்ட் மைண்ட் செட் இன்டூ ஆல் செப்பரேட் இந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்கொயரிஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பில்டு பார்ட்னர்ஷிப்பு, கஸ்டமர் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பாக வந்து இருக்கணும். குட் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். இன்ஃபர்மேஷன், அதாவது ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு வந்து தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் விஷயங்கள், உங்களுக்கு நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், இந்த ஜாவா, சிசி ப்ரோக்ராமிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்னஸ் டு ஒர்க் வித்தியா ஷிஃப்ட் அண்ட் 24/7 மாடலில் தான் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நைட் ஷிஃப்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும், டே ஷிஃப்ட்டும் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் வந்து வில்லிங் இருக்கும் அந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படி கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் த ஃபாலோவிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் செட்டில் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், நல்ல குட் லேர்னிங் ஸ்கில் இருக்கணும், லிசனிங் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட் அண்ட் ஸ்கில் அண்ட் வெர்பல் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. டேரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கூட பேசக்கூடிய அளவுக்கு ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. குட் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸில் வந்து ஸ்டெபிள் செட்டிங் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸு சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஓஎஸில் வந்து ட்ரபிள் ஷூட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுங்கிற சொல்கிறாங்க. ஃபைல் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா NTFSன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது உங்களுக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட்டை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரை பற்றி நாலேஜ் இருக்கணும். மைக்ரோசாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா MS எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, வேர்டு,
டிரைவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் டேரெக்டாக இந்த கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணலாம். அப்படியே ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம் சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா மேனுவல் அப்ளை அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன், நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த பிலிப்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அப்படியே நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால கவனமாக நீங்கள் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணணும். ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமில் என்ன போட்டிருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரெஸ்யூம் பிடிஎஃப் ஃபைலாக இருக்கட்டும், இல்லை HTML ஃபைலாக இருக்கட்டும், டாக்குமெண்ட் ஃபைலாக இருக்கட்டும், அது வந்து தயவுசெய்து சொல்கிறேன் 5 MBக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க 5 MBக்குள்ளே இருக்கிற மாதிரியான ரெஸ்யூம், அதாவது சிவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொடுத்து உங்களுடைய மை இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டாக ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரதுனால ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேட்பாங்க, அதை கரெக்டாக கொடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை நான் வந்து ஃப்ரெஷ் தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க, இதே வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த கொஸ்டினில் கரெக்டாக நீங்கள் இந்த ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அடுத்தடுத்த ஆப்ஷன் வந்து உள்ளே போயிடும். எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷனில். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணல ஏதாவது உங்களுக்கு வந்து மிஸ்டேக் உங்களை அறியாமல் நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த ரிவ்யூவில் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ரீசெக் ஃபைனல் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா HRCல தான் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த ஜாப்புக்கு வந்து இவங்க வந்து தகுதியான நபர்களா அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே, அதாவது உங்களை வந்து ஆட்களை தேர்வு செய்வாங்க. அதுபோல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிற முடியும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பிலிப்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கெரியர் பேஜ்னு சொல்லிட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த கம்பெனி வந்து பெங்களூரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பெங்களூரில் டேரெக்டாக போயிட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் ஜாப்ஸோட கெரியர் பேஜை நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஜாப் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுடைய ட்ரீமான ஜாப்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35K வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது 35,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் போனஸை பார்த்துட்டு உங்களுக்கு இன்சென்டிவ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க், அதாவது நீங்கள் நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறீங்களா, இன்டர்நெட் பேக் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேலை தேடி இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.